கேடு வரும் நாளில் பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிரச் செய்வார். திருப்பாடல் 27:5 மற்றும் 6. நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் உறுதியாக சொல்ல முடியுமா, கடைசி வரைக்கும் நான் இப்படி தாங்க சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது யாராலையும். யோபுவுக்கு நேர்ந்தது போல திடீரென்று எதுவும் நம் வாழ்க்கையில் நடக்கலாம். சில மாதங்களுக்கு முன்பாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காட்டுத்தீ விபத்தினால பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள வீடுகளை இழந்து நடுத்தெருவிற்கு வந்த பிரபலங்கள் எத்தனை பேர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆம், நமக்கு எப்பொழுது எந்த ரூபத்தில் கேடு துன்பம் வரும் என்பது நமக்கு தெரியாது அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நம்மை அந்த கேடு வரும் நாட்களில் அவர் தம் கூடாரத்தில் மறைத்து வைத்து காப்பார் என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆம், ஆண்டவரின் வழியில் நடந்த ஒரு பக்தனுடைய வீட்டை மட்டும் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் காட்டு தீயிடம் இருந்து ஆண்டவர் காப்பாற்றியதை நாம் சோஷியல் மீடியாக்களில் பார்த்து எவ்வளவு ஆச்சரியப்பட்டோம். பக்கத்து வீடு எதிர்த்த வீடு என்று எல்லாவற்றையும் பட்சித்து போட்டு வந்து கொண்டிருந்த அந்த காட்டு தீயிடம், நான் நினைக்கிறேன் நிச்சயம் ஆண்டவர் சொல்லியிருப்பார், அக்கினியே, இது என்னை அல்லும் பகலும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மகனுடைய வீடு இது, அதனால் இதை தொடாத அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இயற்கை தான் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டு நம்மை போல அல்லாமல் அவருக்கு கீழ்ப்படுகின்ற படைப்பாச்சே. அதனால் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அவரது வீட்டை மட்டும் தொடாமல் சென்றது தான் இதிலிருந்து விளங்குகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்திருக்கலாம். கொஞ்சம் கூட நான் நினச்சே பார்க்கலங்க, எப்படி தான் அந்த பஸ் எனக்கு முன்னாடி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துச்சோ தெரியல. ஆனால் யாரோ ஒருத்தர் என் கையை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டதை மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இப்படிப்பட்ட சம்பவங்களில் எத்தனை பேர் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருப்பீர்கள்? டெஃபினட்டாக நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆம், ஆபத்து காலத்தில் நாம் கூப்பிடாமலே நமக்கு ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்கின்ற நல்ல ஆண்டவர் நம் ஆண்டவர். ஏனென்றால் அவர் அனைத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்தவர். இந்த திருப்பாடலை எழுதிய தாவீது இன்னும் ஒரு திருப்பாடலில், திருப்பாடல் 31:19 மற்றும் 20, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து காக்கின்றீர் என கூறுகின்றார். ஆம் அன்பானவர்களை, மனிதர்கள் நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் பண்ணும் பொழுது நாம் நம் அடைக்கல பாறையாம் ஆண்டவரிடம் மட்டும், அப்பா எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லைப்பா, நீங்கள் தான் ஏதாவது செஞ்சு எங்களை இவர்களின் சூழ்ச்சிகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என அவரிடம் சரணாகதி அடைந்து விட்டால் அவர் மிகவும் அருமையாக நம்மை அவரது கூடார மறைவில் வைத்து பாதுகாப்பார். இதுதான் தாவீதின் அனுபவம். இதே அனுபவம் ஆண்டவரை நம்பும் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. சூழ்ச்சிகளில் இருந்து மட்டுமல்ல, அவர்களின் நாவிலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என தாவீது சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம், நம்மில் எத்தனை பேர் சொல்லியிருக்கின்றோம், என்னை அடிச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, அடிப்பட்ட அந்த காயம் ஆறி போயிருக்கோம், ஆனால் என்னை பார்த்து இந்த பேச்சு பேசிட்டாங்களே, அப்படி பேசுறதுக்கு நான் என்னங்க அவங்ககிட்ட துரோகம் பண்ணேன்? ஒன்றுமே பண்ணலை, ஏன் அப்புறமேட்டு அப்படி பேசினாங்க, என்னால் அதை மறக்கவே முடியவில்லை என்று. ஆம் அன்பானவர்களே, அவர்கள் பேசிய வார்த்தைகள் சூழ்ச்சிகள் உங்கள் மனதை ரணமாக்கி இருக்கின்றதா? இன்னும் ஆறாமல் உங்களுக்கு வழியை கொடுத்து கொண்டிருக்கிறதா? நினைக்க நினைக்க அது இன்னும் அதிகமாக ஆழப்படுகின்றதா? இந்த நேரத்தில் அவர்களை ஆண்டவரின் கைகளில் கொடுங்கள். அவர்கள் இனி உங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு அவர் அவர்களது நாவினின்று உங்களை பாதுகாப்பார். ஜெபம் செய்வோம். உனக்காக நான் வாதாடுவேன் என்ற எங்கள் அன்பு தெய்வமே, என்னை வேதனைப்படுத்துவதையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் கொடுக்கிறேன்ப்பா. உம்மை அடைக்கலமாக கொண்டுள்ள எனக்கு நீர் கொடுத்த வாக்கின்படி பாதுகாப்பை கொடுப்பீராக. எனக்கு எதிராக அவர்கள் தீட்டியிருக்கும் அனைத்து சதி திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக. எனக்கு எதிராக எழும்பும் எல்லா நாவுகளும் ஆளுகைக்குள் வருவதாக. அவை அவர்கள் உதட்டி நின்று வந்து என்னை வேதனைப்படுத்தாதபடி அவற்றை நிறுத்தும் அப்பா. அவர்களை மன்னிக்கக்கூடிய மனதை மட்டும் நீர் எங்களுக்கு இந்த நேரத்தில் தர வேண்டும் என்று உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.